ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி, சரியா? அதாவது உச்சநீதிமன்றத்தில் நீட் தேர்வு முறைகேடு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் வியாழக்கிழமை விசாரணை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இன்றைக்கி தான் அந்த வியாழக்கிழமை, சரியா? இன்றைக்கி நமக்கு முக்கியமான தகவல் கிடைக்க போகுது. அப்படி என்னெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். அதாவது தேசிய தேர்வு முகமை நடத்திய நீட் தேர்வு தொடர்பான மனுக்களை இந்திய உச்சநீதிமன்றம் ஜூலை 18 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. இந்த வழக்கின் இரண்டாவது விசாரணை தொடர முடியாததால் இந்திய தலைமை நீதிபதி அதாவது சந்திரசூட் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம், விசாரணையை புதிய தேதிக்கு ஒத்திவைத்தார். நீட் தேர்வை நடத்துவதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் அதை ரத்து செய்ய கோரியும் தொடர்பான மனுக்களை உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை விசாரிக்க உள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள விசாரணை பட்டியலின்படி தலைமை நீதிபதி சந்திரசூட் இந்த வழக்கை ஜூலை 18ஆம் தேதி மீண்டும் விசாரிக்கிறார். முந்தைய விசாரணையில் நீதிபதிகள் அதாவது பத்ரிவாலா மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் வினாத்தாள் கசிவு குற்றச்சாட்டுகள் தொடர்பான நிலை அறிக்கையை சிபிஐ பதிவு செய்திருப்பதை குறிப்பிட்டு இரு தரப்புகளின் கூட்டு கோரிக்கையை மீதான விசாரணையை ஒத்திவைக்க முடிவு செய்தது. மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அசாதாரணமாக இல்லை, பெரிய முறைகேடு அல்லது உள்ளூர் மயமாக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் பயனடைவதற்காக எந்த அறிகுறியும் இல்லை என்பதை ஐஐடி சென்னை நடத்திய தரவு தொகுப்பின் பகுப்பாய்வு காட்டுகிறது என்று மத்திய அரசு தனது பிரமாண பத்திரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களில் குறிப்பாக 550 முதல் 720 வரை ஒட்டுமொத்த அதிகரிப்பு உள்ளது. இந்த அதிகரிப்பு பல்வேறு நகரங்கள் மற்றும் பல்வேறு மையங்களின் பரவலாக காணப்படுகிறது. இதற்கு பாடத்திட்டத்தில் 25% குறைக்கப்பட்டதே காரணம். இது முறைகேடுக்கான வாய்ப்பு குறைவு என்பதை குறிக்கிறது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது, சரியா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? எந்த பக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஸ்டின் வந்து லீக் ஆகலை, 25% என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து குறைச்சது தான் காரணம், முறைகேடுக்கான வாய்ப்பு வந்து குறைவு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முடிவில் தான் இருக்காங்க. திரும்ப நாங்கள் நீட் வந்து வைக்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த அறிக்கைகள் மூலமாக நம்ம என்னாச்சு பார்த்தா இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னதாக வினாத்தாள் கசிவின் தன்மை, வினாத்தாள் கசிவுகள் நடந்த இடங்கள் மற்றும் வினாத்தாள் கசிவு ஏற்படுவதற்கும் தேர்வு நடத்துவதற்கும் இடையான கால தாமதம் குறித்து முழு தகவலை வெளியிடுமாறு தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் விசாரணையின் நிலை மற்றும் விசாரணையின் போது சேகரிக்கப்பட்ட பொருட்களை குறிக்கும் நிலை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு சிபிஐக்கு உத்தரவிட்டது, சரியா? இதனிடையே நீட் தேர்வு தொடர்பான பல்வேறு உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி தேசிய தேர்வு முகமை தாக்கல் செய்த மனுக்கள் மீது மனுதாரர்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முன்னதாக விடுமுறை கால பெஞ்ச் ஜூன் 14 அன்று தேசிய தேர்வு முகமையின் இதே போன்ற மனுக்கள் மீதான மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கிடையில் அதாவது எம்சிசி மருத்துவ கவுன்சிலிங் கமிட்டி ஜூலை 16 அன்று மருத்துவக் கல்லூரிகளுக்கு அதிகாரப்பூர்வமான போர்ட்டலான mcc.nic.in தங்கள் இடங்களுக்குள் நுழைய அழைப்பு விடுத்தது, சரியா? 2024 ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்புக்கான கவுன்சிலிங்கில் பங்கேற்கும் நிறுவனங்களிடமிருந்து ஜூலை 20ஆம் தேதி முதல் அதாவது எம்சிசி போர்ட்டலில் இருக்கை விவரங்களை மருத்துவ கவுன்சிலிங் கமிட்டி ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கே தெரியும், சரியா? கல்வி நிறுவனங்களால் போர்ட்டலை அணுகுவதற்கான பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல் ஆகியவை முந்தைய ஆண்டுகளைப் போலவே இருப்பதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் தங்கள் கடவுச்சொல்லை மறந்துவிட்டாலோ அல்லது புதிய கடவுச்சொல் உருவாக்க விரும்பினாலோ அவர்களுக்கு மறந்துவிட்ட கடவுச்சொல் அதாவது ஃபர்கெட் பாஸ்வேர்டு என்ற வசதி மேலும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அதனால் இன்றைக்கி வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அப்டேட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதாவது நம்மளோட மத்திய அரசு வந்து ஒரு முடிவோடு இருக்காங்க. என்ன முடிவோடு இருக்காங்க அப்படின்னா, நீட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து ஒரு குறிக்கோளாக இருக்கிறாங்க. வேணால் ஜோன் வைஸ் நாங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஜோனில் அதிகமாக வந்து லீக் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எந்த ஜோனில் அதிகமாக வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பரவிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஜோனில் மட்டும் நாங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் நீட் வச்சுக்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ரீநீட் வேணாம், நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஏற்கனவே வந்து அதாவது யார் யார் இதில் வந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் நாங்கள் ஏற்கனவே என்னாச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கைது நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டு தான் இருக்கிறோம். ஒருவேளை யாராவது தவறு செய்து சரியா அவங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அவங்க வந்து மெடிக்கல் படிச்சுட்டு இருந்தாலும் சரியா அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படின்னா எந்த நேரத்துலையும் அவங்கள என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு தடை விதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா வாதாடு வந்து போயிட்டுருக்கு சரியா. அதனால் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஜூலை 18 இன்னையோட அதாவது இந்த கேஸுக்கு எல்லாமே இன்றைக்கி ஒரு முடிவு கிடச்சிடும் நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம். ரீநீட் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. அதனால் கவுன்சிலிங் டேட் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற நம்ம தெளிவாக தெரிஞ்சிடும். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் தான் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் நமக்கு என்ன மாதிரியான அப்டேட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.